ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீவில் உங்களை தொல்லை பண்ண வேணாமே அப்படின்றதுக்காக ஒரு 5 நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ திரும்பி வந்துட்டு வெல்கம் டு 3 Days Street Topics. நலுங்கு, வளகாப்பு இது மாதிரி நிறையா வளையல் கொடுத்துருப்பாங்க. அந்த வளையலை வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக யூஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிங்கிச்சா, பச்சை கலர் சிங்கிச்சா, மஞ்சள் கலர் சிங்கிச்சாங்கிற மாதிரி நிறைய வளையல் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வளகாப்பில் கொடுத்தது இதெல்லாம் பத்தாமல் இருக்கும், இல்லைனா சைஸ் பெருசாக இருக்கும். அது என் கைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைஸ் கூட அமையாது. அந்த மாதிரி சில வளையல்களெல்லாம் பல வளையல்கள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. அந்த அடி போர்ஷன் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் அலேக்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வளையலாக ஒன்று மேலே ஒன்றா ப்ரேயரில் எப்படி லைனில் நிற்க வைப்பாங்களோ அதே மாதிரியே லைனில் வந்து நிற்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த ப்ரேயர் லைனில் நிற்கிறப்பெல்லாம் அப்பப்பா அதுவும் ஒரு லீடர்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு இப்படி நில்லு அப்படி நில்லுன்னு நம்ம இம்சை பண்ணோம். அதே மாதிரி அந்த வளையலையும் நம்மளால் எந்த அளவுக்கு இம்சை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இம்சையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். உள்ளே வந்து அந்த கப்பு வச்சுருக்கனால நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம டீ லைட் கேண்டில் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். அப்படியே கலராக அந்த லைட் அந்த சின்ன கேப்பில் தெரிகிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நவராத்திரிக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வளையல் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு கூட நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் கேண்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு உருகுமா அதெல்லாம் எந்த பயமும் இருக்காது. டிப் நம்பர் 2. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கிச்சன் டிப் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை, கார்ட்போர்டு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 வளையல் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கலருக்கு ஒன்றா விதத்துக்கு ஒன்றா 4 வளையலையும் 4 கலரில் எடுத்திருக்கேன். அங்கே ஒன்று இங்கே ஒன்று எல்லாத்தையும் டச் பண்ணி அங்கங்கே ஒட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ஒரு மணிக்கூண்டு மாதிரியே இருக்கும், ஆனால் அது மணிக்கூண்டு கிடையாது. இது வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் ஹோல்டர். இது அப்படியே உங்கள் டைனிங் டேபிள் மேலே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடத்தையும் அடைக்காது, அதே மாதிரி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். 4 வளையலும் ஒரே கலராக இருந்தாலும் ஓகே தான். பட் இந்த பக்கம் பார்த்தா ஒரு கலர், இந்த பக்கம் பார்த்தா ஒரு கலர், அது மாதிரி 4 திசையிலேருந்து பார்த்தா 4 கலராக தெரியறதுக்காக 4 கலரில் நான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரே மாதிரியே ஒட்டிக்கலாம். ஸோ ரொம்ப காம்பேக்டாக இடத்த அடைக்காமல் சிம்பிளான ஒரு டம்ளர் ஹோல்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் செலோட்டே போட்டு கூட நீங்கள் வந்து ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். டிப் நம்பர் 3. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மொத்தமான வளையலாக நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லெகின்ஸ் பேண்ட்டை தாராக கிழிச்சு அதுலேருந்து ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அடுத்தது 2வது பீஸ் எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. 3வது பீஸ் எடுத்து முடிச்சு போட்டுக்கோங்க. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா அக்கு மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அம்பிட்டு தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் திசைக்கு ஒரு பக்கமாக இருக்குது. வாங்க உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துலேருந்து ஒன்று இந்த பக்கத்தில் ஒன்று எடுத்து முடிச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த பக்கத்துலேருந்து ஒன்று இந்த பக்கத்துலேருந்து எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்புறமா அந்த ரெண்டும் தனியாக தொங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அது ஒரு ஷேப்பாக இருக்கும். இப்போ எல்லாம் 3ஐயும் ஒன்றா சேர்த்து அதுக்கு மேலே ஒரு வளையலை வச்சுட்டு அப்புறம் ஒரு த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஹேங்கிங் பாட் ஹோல்டர் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஒயிட் கலர் நூல் இல்லை த்ரெட்டு உட்ல எது வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட்டான திங்ஸாக மேலே வச்சு அப்படின்னா நல்லா இழுத்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் வச்சுருக்கேன். நீங்கள் மண் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா இழுத்துட்டு அதோட ஷேப் எல்லாமே அழகாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸில் இருக்க ஒரு குட்டி பேங்கிள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் ஸ்டோன் வச்சு எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டோன் இல்லாத மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டன் கலர் த்ரெட்டு இல்லை சில்வர் கலர் த்ரெட்டு இல்லை பெல்ட் அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. இது ஏற்கனவே வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த வளையல் இந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் ஒரு முடிச்சு வந்து போட்டுருங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றத இப்போ ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். டிப் நம்பர் 5. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிப் நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஜிலேபி கொண்டை. ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கொண்டை எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஜிலேபி கொண்டை உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இந்த ஜிலேபி கொண்டைக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போனி டெயில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மொத்தமான வளையல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த வளையலை வந்து உள்ள சென்டராக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்கெல்லாம் முடிய விரிச்சு போட்டு பேயின் பயமுறுத்தும்ல, அதே மாதிரியே பேய் மாதிரி முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் முடிய போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எப்படி அலேக்காக போட்டு அந்த வளையலை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அழகாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜிலேபி மாதிரி எந்திரிச்சு வரும். அதனால தான் இதுக்கு பேர் ஜிலேபி கொண்டை அப்படின்னு எனக்கு தெரியலை. அப்புறம் மேலே இருக்க முடியலாம் அப்படி அப்படியே கொஞ்சம் கீழே எடுத்து விட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என் பொண்ணு வந்து தலையை சொரிஞ்சிட்ருக்கா, ஏன்னா கொஞ்சம் பெயின் தொல்லை அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹேர் ஸ்டைலாக வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொண்டை, கீழே அப்படியே அழகாக முடித்தவங்க நம்ம செஞ்சு வச்ச பூ அப்படியே மேலே வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த போட லிங்க் வேணும் அப்படின்னா மேலே ஐகார்டில் தானே செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆரம்பித்து 4 இயர்ஸ் ஆகுது. இன்றைக்கி நம்மளோட சேனலோட பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் இருக்குது பார்த்தீங்களா, 2 days ஆஃபராக இன்றைக்கி நாளைக்கு புக் பண்ணுற எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான். நீங்கள் வந்து இதுலேருந்து 5 பிரேஸ்லெட் எந்த 5 பிரேஸ்லெட் வேணாலும் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஷிப்பிங் வித்தின் தமிழ்நாடு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பிளேட் இருக்கும். ஒரு பிளேட்லேருந்து ஒரு பிரேஸ்லெட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல், ஜெல்லி பீட், டபுள் லேயர் ஜெல்லி பீட், ஃபிமோ பீட்ஸ் இது மாதிரி 5 டைப் பிரேஸ்லெட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போது. இது
கூடவே நீங்கள் கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டும் வாங்கிக்கலாம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட. இன்றைக்கும் நாளைக்கும் மறக்காமல் புக் பண்ணிவிடுங்க. 5 பிரேஸ்லெட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 299 வித் ஃப்ரீ ஷிப்பிங் வித்தின் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நிறைய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தேவையான ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட், அதுக்கப்புறம் பவுல், இந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பர்த்டே ஹேம்பர் வந்து நம்மளோட கஸ்டமைஸ்ட் அண்ட் சிக்னேச்சர் ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 6 என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸ் எல்லாத்தோட ஃபேவரட் கேம் அப்படின்னு தான் சொல்லணும். யாராவது ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சுன்னா போதும், ஒரு வீட்டு திண்ணையில் போய் அசம்பிள் ஆகிடுவோம். அந்த திண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செங்காமட்டை எடுத்து ஒரு வட்டத்தை போட்டு இந்த மாதிரி உடஞ்ச வலையில் குலுக்கி இப்படி வந்து உள்ளே தூக்கி போடுவோம். வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டத்திலேருந்து நீர்க்கப்படும் வளையல்கள், அதை வந்து தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறம் மேட்சிங்காக இருக்குது பார்த்தீங்களா. மேட்சிங்லாம் இப்போ வந்தது கிடையாதுங்க. எப்போவோ வந்தது. மேட்சிங் ட்ரெஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த மேட்சிங் வளையல் பொறுக்கிறதுன்றது ஒரு கேமாகவே இருந்துச்சு. இதை மாதிரி குலுக்கி முடிச்சதுக்கப்புறமா மேட்சாக இருக்கிற பேங்கில் அப்படியே கையை விடாமல் எடுத்துகிட்டு போய் வெளியில் வந்து தள்ளி விட்டுணும். யார் இது மாதிரி அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இந்த விளையாட்டு யாராருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் விளையாடிருக்கீங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டோட நேமோட மென்ஷன் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் படிக்கிற எல்லாருக்குமே ஒரு மெமரிஸ் வந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.